ஸோ நம்ம காலம்ஸ்னா என்ன, மெஷர்ஸ்னா என்னன்னு பார்த்தோமா, எப்படி காலம்ஸ் வந்து ரோ பை ரோ ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் கொடுக்குது, மெஷர்ஸ் என்ன பண்ணு ஃபுல்லா லைக் டோட்டலா ஒர்க் பண்ணிட்டு எனக்கு கடைசியில ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து மெஷர்ஸ்ல இருக்கு பிரைமரியா பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஐட்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நார்மலா காலம் வேல்யூஸ் என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் ரிசல்ட்டா கொடுக்குமா. ஸோ அதுதான் அதிகமா மோஸ்டா மெஷர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம் இருக்கு என்கிட்ட, ஆவரேஜ் இருக்கு, மினிமம் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு, கவுண்ட் இருக்கு, கவுண்ட் ஏ இருக்கு, கவுண்ட் ரோஸ் இருக்கு, டிஸ்டிங் கவுண்ட்னு இருக்கு. ஸோ என்னென்ன பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா எனக்கு சம் என்ன பண்ணும், எல்லா வேல்யூஸும் சம் பண்ணி எனக்கு கொடுக்குமா. ஸோ இந்த இடத்துல நான் சம் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரு டேபிள் நேமு, அதோட காலம் நேம். ஓகேவா? இப்படி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும், சம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? கால்குலேட் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு சம்னு போட்டுட்டு போடுவீங்களா, அந்த டேபிள் நேம் காலம் நேம் போட்டு போடுவீங்களா, இதான் விஷயம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரே விஷயம் தெரியணும். ஓகேவா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா செட்ல எப்பவுமே மெஷர்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒன்று சொல்லுவாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் மெஷர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போ ஒர்க் பண்ண போறோமோ பவர் பிஐல இதுல போயிட்டு ஒரு டேபிள், ஒரு சாம்பிள் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, என்டர் டேட்டால போயிட்டு நீங்க எதுனா காலம் 1 வச்சுக்கலாம், இல்ல வந்துட்டு மெஷர்ஸ் வச்சுக்கலாம், நீங்க என்ன வேணுமோ நேம் வச்சுக்கலாம். காலம் 1 அப்படியே கூட விட்டா பிரச்சனை இல்லை. பட் டேபிள் நேம் மட்டும் என்ன பண்ணுங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு மெஷர்ஸ் நேம் பண்ணுங்க. ஓகேவா? எதுக்கு அண்டர்ஸ்கோர், என்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா? லோட் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, எனக்கு ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ஸ் இந்த டேபிள் ஷார்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு மெஷர்ஸ் வந்து கீழே போயிடக்கூடாது எம்னா. ஓகேவா? அதனால அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகிடும், மேல வந்துடும். இப்போ எனக்கு ஒரு மெஷர்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒருவேளை நான் மெஷர் வந்துட்டு இங்க கிரியேட் பண்றேன், சேல்ஸ் டேபிள்ல இதுல கிரியேட் பண்றேன்னா, எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்ணணும், இந்த டேபிள்ல போயிட்டு இந்த மெஷர் எடுத்து போடணும், இந்த டேபிள்ல போயிட்டு இந்த மெஷர் எடுத்து போடணும். அது இல்லாம எனக்கு ஒரு கன்வீனியன்ட்காக, பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்காக நான் மெஷர்ஸ் ஒரு டேபிள் தனியா கிரியேட் பண்ணிட்டேன்னா, இனிமேல் எல்லா மெஷருமே இதுல நான் கிரியேட் பண்ணுவேன், இந்த டேபிள்ல கிரியேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு தேவைன்னா இதுல இருந்து நான் எடுத்து போட்டுக்கலாம், ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த்ரூ லைக் ஆல் த டேபிள்ஸ் பதிலா ஒரே இடத்துல நான் வச்சுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். ஓகேவா? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன நம்ம யூஸ் பண்ணாம ஏற்கனவே ஒர்க் பண்ணதுதான். சோ என்கிட்ட சேல்ஸ் டேபிள் இருக்கா. சேல்ஸ் டேபிள் என்ன பண்ண போறேன், இதுல என்கிட்ட சேல்ஸ் அமௌண்ட் இருக்கா. இந்த காலம் வச்சு நான் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு நான் பார்க்க போறேன். சாதாரண சம்ன்றது என்ன பண்ணுவேன், மெஷர்ஸை கிளிக் பண்ணிட்டு எனக்கு நியூ மெஷர் ஆப்ஷன்ஸ் காட்டுதா, இங்க நான் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா மெஷரை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் கொடுத்தும் பண்ணலாம். ஓகே, நான் நியூ மெஷர் கொடுத்தாச்சு. மெஷர் நேம் என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, டோட்டல் சேல்ஸ். இது வந்து மெஷரோட நேம். நீங்க ஈக்குவல் டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுத போறேன், சம்னு எழுதிட்டு, ஓகேவா, சேல்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட் தான் என்ன பண்ண போறேன், சம் பண்ண போறேன். ஓகேவா? டன்னா? ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு டோட்டல் சேல்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா. இதை நான் வியூ பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இதுனா கார்டு விஷுவல்ஸ் இருக்கா, இது யூஸ் பண்ணுவேன். சில டைம்ஸ் என்னன்னா, சில பீப்புளுக்கு கார்டு வந்துட்டு இது மாதிரி இருக்காம லைக் இப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இந்த 1 2 3ல இருக்கும், இதுவுமே கார்டு தான். இல்லைன்னா சில பேருக்கு இது இருக்கும், இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த கார்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுல டோட்டல் சேல்ஸ் நான் ட்ராப் பண்ணிட்டேன்னா எனக்கு சேல்ஸ் வந்துருச்சா. இது வந்துட்டு ஒரு சார்ட். ஓகேவா? இந்த சார்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இங்க போயிட்டு தான் நான் கஸ்டமைஸ் பண்ணுவேன். இதுல எனக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த டேட்டா லேபிள் தான் என்னது, வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூல போயிட்டு எனக்கு டெசிமல் வேணுமா அப்படின்னு கேட்பேன். ஆமா, எனக்கு 2 பாயிண்ட் டெசிமல் வேணும். எனக்கு 1.39 வருதா, இனிஷியலா 1 இருந்துச்சு, இப்போ 1.39 கரெக்டா காட்டுது. ஃபாண்ட் சைஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கலர் வேணும்னா வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ இப்படிதான் பண்ண முடியும் ஒரு விஷயத்துல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா,
சம் கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ ஆவரேஜ் பார்க்க போறோம். ஓகேவா, ஆவரேஜ் என்ன பண்ண உங்களுக்கு சேம் தான், ஆவரேஜா ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா, எனக்கு ஆவரேஜா எவ்வளவு சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அப்படிதானே பார்க்கணும். டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ, ஆவரேஜா ஒருத்தரோட சேல் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணுமா. அதுக்கு என்ன யூஸ் பண்ண, ஆவரேஜ் யூஸ் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மெஷர், ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் கொடுத்துட்டு ஆவரேஜ் சேல்ஸ் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு என்ன பண்ணும், ஜஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் என்ன பண்ணுவேன், சேல்ஸ் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா டன் முடிஞ்சா எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் கிடைச்சிடுமா. நான் இதுல என்ன பண்ண போறேன், டோட்டல் சேல்ஸ் எடுத்துட்டு ஆவரேஜ் சேல்ஸ் போட்டா எவ்வளவு காட்டுது, எனக்கு கிட்ட 115.69,000 அளவுக்கு ஆவரேஜா சேல்ஸ் நடக்குதுன்னு எனக்கு காட்டுது. ஓகேவா, இது விஷயம் புரிஞ்சிச்சு நமக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட், மினிமம் ஒன்று இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு, கவுண்ட் இருக்கு. மினிமம் என்ன பண்ணும், சிம்பிள், எனக்கு மினிமமா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கணும்னா என்ன பண்ணுவேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர், மினிமம் சேல்ஸ் நான் போட்டுட்டு ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட். டன்னா மேக்ஸிமம் சேல்ஸ்க்கு என்ன பண்ணுவேன், நியூ மெஷர் கொடுத்துட்டு மேக்ஸிமமா எவ்வளவு சேல் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே மேக்ஸுக்கும் மினிமம்க்கு தான் டிஃபரன்ஸ். டன்னா ஃபைன். ஓகேவா, என்ன பண்ண போறேன், மினிமமா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு பார்க்கலாமா. மினிமம் சேல்ஸ் எவ்வளவுனா 100 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன். அதுவே மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட 4 lakhs rupeesக்கு நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இதான் என்னோட மினிமம் சேல்ஸ் எவ்வளவு, மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியுது. ஓகேவா, என்னோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் 100 rupeesல இருந்து 4 lakhs கிட்ட வரைக்கும் நான் சேல்ஸ் பண்றேன். அதுதான் என்னோட ப்ராடக்ட் பிரைஸோட ரேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இது ஓகே. லாஸ்ட் என்கிட்ட என்ன இருக்கு, கவுண்ட் இருக்கு, கவுண்ட் ஏ இருக்கு, கவுண்ட் ரோஸ் இருக்கு, டிஸ்டிங் கவுண்ட் இருக்கு. ஸோ 4 கவுண்ட்ஸ் இருக்கு. கவுண்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நார்மலா கவுண்ட் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேவா, நியூமரிக்கல் வேல்யூஸ் இப்போ வந்துட்டு இப்போ சேல்ஸ் ஃபேக்ட்னு இருக்கா, இதுல நியூமரிக்கல் காலம்ஸ், இதுல ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சம்மேஷன் போட்ட சிம்பிள் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் காலம். ஓகேவா, சம்மேஷன் போடாத சிம்பிள்னா டெக்ஸ்ட் காலம், கேட்டகரிக்கல் காலம். ஓகேவா, இது நியூமரிக்கல் காலம், இது கேட்டகரிக்கல் காலம். டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மூணு டேட்டா டைப் இருக்கு. டேட்டுக்கு எப்படி இருக்கும், நியூமரிக்கல்னா இதை மாதிரி இருக்கும், சம்மேஷன் போட்டு இருக்கும், டெக்ஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ கவுண்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நார்மலா எனக்கு நியூமரிக்கல் வேல்யூல எவ்வளவு ஒரு நான் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ இதுல டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபேக்ட்ல நியூமரிக்கல் காலமா, இதெல்லாம் நியூமரிக்கல் காலம். இதுல பிளாங்க்ஸ் வேல்யூஸ் இல்லாதது எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இதான் பாத்தீங்கன்னா சம்மோட வேலை, கவுண்டோட வேலை. ஓகேவா, ஸோ கவுண்ட் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா பாருங்க, கவுண்ட் ரோஸ் வித் நான் பிளாங்க் நியூமரிக்கல் வேல்யூஸ், பிளாங்க் இல்லாத நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ண போறேன், கவுண்ட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நான் பார்க்கணும். என்ன பண்ணும், new measure total transactions equal to count of sales factல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட் நான் கவுண்ட் பண்ணேன். நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும், கவுண்ட் பண்ணி கொடுக்குமா, ஒரு வேல்யூ கொடுக்கும். ஓகேவா, ஸோ என்னன்னு பார்த்துக்கலாமா. ஸோ எனக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஓகேவா, எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, 12,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் என்கிட்ட என்ன இருக்கு, கவுண்ட் ஏ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணணும், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணணும், பட் பிளாங்க் மட்டும் கவுண்ட் பண்ணாது. கவுண்ட் ரோஸ் வித் நான் பிளாங்க் வேல்யூஸ், எனி டேட்டா டைப்னா டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் இருந்தாலும் சரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இந்த ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ்ல காஸ்ட் பிரைஸ், இப்போ காஸ்ட் பிரைஸ் வேணாம், சேல்ஸ் ஃபேக்ட்ல நான் சொல்றேன், எனக்கு ஸ்டோர் யூனிட் பிரைஸ் வந்து இருக்கா. ஒரு சில நேரத்தில் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அதையுமே கவுண்ட் பண்ணிடும், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணும், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும், பட் எதை கவுண்ட் பண்ணாது, பிளாங்கா இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணாது. ஓகேவா, இது கவுண்ட் ஏ. சேம் டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் யூசிங் கவுண்ட் ஏ. என்ன பண்ணும், கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிட்டு சேல்ஸ் ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட்டை நான் கவுண்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா. எனக்கு இது என்ன பண்ணும், இதே சேம் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். மோஸ்ட்லி சேம் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா என்ன விஷயம்னா
ஒரு காலம்ல யூஸ் பண்ணோம்னா டேட்டா டைப் வந்துட்டு இதுல நம்பர்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு காலம் ஃபுல்லா நம்பரா தான் இருக்கும், ஒரு காலம் ஃபுல்லா டெக்ஸ்டா தான் இருக்கும்ன்றனால ஸோ எல்லாமே சேம் வேல்யூவா தான் வரும். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? கவுண்ட் என்ன பண்ணுறது நமக்கு நார்மலா புரிஞ்சிச்சா? கவுண்ட்டுக்கும் கவுண்ட் வந்து நம்பர் இருக்க காலம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். கவுண்டே வந்துட்டு நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணும். ஓகே ஓகே, புரிஞ்சா? இப்போ வந்துட்டு கவுண்ட் ஏக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம கவுண்ட் என்ன இருக்குன்னா கவுண்ட் ரோஸ் இருக்கு அண்ட் டிஸ்டிங் கவுண்ட் இருக்கு. கவுண்ட் ரோஸ் என்ன பண்ணோம்னா ஒரு டேபிள்ல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். இப்போ என்னோட டேபிள் பாருங்களேன், இதுல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னா 12,000 ரோஸ் இருக்கு. ப்ராடக்ட் டைமென்ஷன்ல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னா 300 ரோஸ் இருக்கு. அதை வச்சு எனக்கு டேபிள் வச்சு எனக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு டேபிள்ல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்னா அது வந்து கவுண்ட் ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். டோட்டல் சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் நான் பார்க்கணும், என்ன பண்ணுவேன்? டோட்டல் சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் நான் பார்க்கணும், இல்ல டோட்டல் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் நான் போடுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் ரோஸ் வந்துட்டு இதுல என்ன யூஸ் பண்ண முடியும்னா நம்ம காலம் யூஸ் பண்ண முடியாது, டேபிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல கஸ்டமர்ஸ் டைமென்ஷன்ஸ் நான் கொடுத்தேன்னா டேபிள் தானே இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். தெரியுதா? கவுண்ட் ரோஸ்ல கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? டோட்டல் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ? 800 கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஃபைனலா ஒரு முக்கியமான கான்செப்ட் டிஸ்டிங் கவுண்ட்னா என்ன பண்ணும்? எவ்வளவு யூனிக்கா வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுமா? எவ்வளவு யூனிக் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணும். இந்த இடத்துல டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் நான் யூனிக் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், பட் நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம வேற என்ன பார்க்கலாம்னா நான் டோட்டலா எவ்வளவு யூனிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், எவ்வளவு ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன்னு பார்க்கணும். ஓகேவா? எவ்வளவு யூனிக்கா எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வரும்னா என்கிட்ட லேப்டாப் இருந்தா லேப்டாப் ஒரு ப்ராடக்ட், ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட், மொபைல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி டோட்டலா எவ்வளவு யூனிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட் நேம் என்னென்ன இருக்கு? ஆப்பிள் ஃப்ராக்ரன்ஸ், ஹிமாலயா ஹேர் கேர், நைட் ஹேர் கேர். இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் டேட்டா. ஓகேவா? சிந்தட்டிக் டேட்டா நம்ம அனலிசிஸ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண டேட்டா. ஓகேவா? ஸோ அதுதான் இதுல இருக்கு. இது இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இதுல நாங்க கவுண்ட் பண்ண போறோம் எவ்வளவு இருக்குன்றது. ஸோ என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் டோட்டல் யூனிக் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா என்ன வரும் எனக்கு? இந்த இடத்துல டிஸ்டிங் கவுண்ட் யூஸ் பண்ண வேணா, டிஸ்டிங் கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு எத்தனை யூனிக் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும்னா ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு க்ளோஸ். முடிஞ்சா? இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா? எவ்வளவு யூனிக்கா ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம்? நம்ம டோட்டலா 300 யூனிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்றோம். ஓகேவா? இதான் விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம்.